மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறதே நமக்கு ஒரு பெரிய வாடிக்கையாயிடுச்சு. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த தாவேக ஆட்சி அமைந்த பிறகு, அதுவும் விஜய் தலைமையிலான ஆட்சி சினிமா மோகத்தில் வாக்குகளை வாங்கி ஆட்சியை பிடிச்ச விஜயனுடைய ஆட்சி அமைந்த ஒவ்வொரு நாளும் இப்போ 12 நாளை தாண்டி 13வது நாளில் நம்ம கால் வச்சுருக்கோம். இன்று வரை தமிழ்நாட்டில் நிம்மதி கிடையாது. மக்கள் இரவில் தூங்க முடியல. மின்சார பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை, கழிவு நீரோடு கலந்த குடிநீர் வருவது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. இந்த 12 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு குத்து கொலை கொள்ளைகள் நடந்திருக்கு. நேற்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன பையன், மைனர் பையனை ஒரு 5 பேர் சேர்ந்த கும்பல் வெட்டி கொலை செய்து விட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது? சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சராக இருக்கிற விஜய் ஏன் இது வரைக்கும் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார்? அறிக்கை வெளியிடுவது தான் அவருடைய வேலையா, இல்லை ட்விட்டரில் பதில் போடுறது அவருடைய வேலையா? இதை விட மிக கொடூரம் என்னன்னா, நம்முடைய அந்த கோவை சூலூரில் அந்த பெண், அந்த குழந்தையினுடைய படுபாதகமான படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தன் கையை உடைச்சாச்சு, காலை உடைச்சாச்சுன்னு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுருக்காங்க. அங்கிருந்து வருகிற தகவல் எல்லாம் அவன் தாவேக்காவை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அதனால தான் இது மெத்தனமாக நடவடிக்கை எடுக்கிறாங்களோன்னு ஒரு பதட்டமும் இருக்குது. இதுக்கடையில் அந்த மக்களே போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க, ஸ்தம்பிக்குது. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவர்கள் பொய் பரப்புறதுல விஜயனுடைய அந்த ரூட் மாஃபியா பொய் கேங்கை மிஞ்சறதுக்கு உலகத்திலே வேறு யாரும் கிடையாது. உலகத்திலே நான் சொல்கிறேன், வேர்ல்டுலேயே இந்த ரூட் மாஃபியா பொய் பரப்புற மாதிரி ஒரு வித்தையை எவனுமே கண்டுபிடிக்கலங்க. மீண்டும் ஒரு பொய்யை மறுபடியும் பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொய் எப்படின்னு சொன்னால், முதலமைச்சராக இருக்கிற விஜய் கூடவே இருக்கிறவரையும் அவருடைய மனைவியாக இருந்த சங்கீதா அவர்கள் இப்போ விவாகரத்து டைவர்ஸ் போயிருக்காங்க. அது வரைக்கும் அந்த அம்மா அந்நியார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப மரியாதையாக அந்த தாவேக்கா கும்பல் மரியாதை கொடுத்து போஸ்ட் போடும், அவங்க பிறந்த நாள் வந்தால் கொண்டாடும், எல்லாம் பண்ணும். எப்போது டைவர்ஸ்னு அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கட்டிய மனைவி 26 வருஷம் குடும்பம் நடத்தி 2 பிள்ளையை பெற்ற மனைவி குறித்து அவதூறு பரப்பிய இந்த ரூட் மாஃபியா கும்பல் ஆட்கள், காசு வாங்கிட்டு பொய் பரப்பிய இன்ஃப்ளூயன்சர்லாம் இப்போ எங்கடா போயிட்டீங்க? ஒரு பாவம், ஒரு அப்பாவி குழந்தைய கொடூரமாக கொலை செய்து வீசியிருக்காங்க, குளத்தில் வீசியிருக்காங்க. கண்டெடுக்கப்பட்டிருக்கு உடல். பிரேத பரிசோதனையில் அவ்வளோ படுபயங்கரமான விஷயங்கள்லாம் வெளிவந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை விட பெரிய பயங்கரம் என்னன்னா, அந்த உடலை கொண்டு போய் அந்த தாய்க்கு கூட, பெத்த தாய்க்கு கூட அந்த மூஞ்சை காமிக்காம, குழந்தையினுடைய முகத்தை காமிக்காம, இறுதி சடங்கு கூட செய்வதற்கு அனுமதிக்காம காவல்துறை கட்டுப்பாட்டிலே கொண்டு போய் எரிச்சிட்டீங்களே, ஏன் அந்த உடலை எரித்தீர்கள்? அந்த குழந்தை இந்த மாதிரி சஸ்பெக்டட் மர்டரில் ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னா, அல்லது ஒரு மரணம் நடந்து விட்டால், ஒரு சந்தேக மரணம் நடந்து விட்டால், நம்முடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த உடலை எரிக்கக்கூடாது, புதைக்கணும். ஏன்னா நாளைக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஆதாரங்கள் வேணும்னா அந்த உடலை திரும்பி தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணுவதற்கோ சில தடயங்கள் எடுப்பதற்கோ அது உடல் தேவைப்படும் என்பதனால் உடலை புதைப்பது தான் வழக்கம். இந்த விஜய் அரசாங்கம், விஜய் கையில் வைத்திருக்கிற காவல்துறை ஏன் அவசரமாக அந்த குழந்தையினுடைய உடம்பை எடுத்துகிட்டு போய் எரிச்சாங்க? அதுவும் பெத்த தாய்க்கே சொல்லாமல். இப்போ தான் அந்த ரூட் மாஃபியாவுடைய கேங்கோட பொய் பித்தலாட்டத்தை வெளியில் வந்திருக்கு. என்ன பொய் பித்தலாட்டம் பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணுடைய தாயார் செத்து போச்சுலையே, அந்த குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு செத்துப்போன அந்த குழந்தையுடைய அம்மா, அவங்க சதா எப்பவுமே சரக்குலேயே இருக்கிறவங்க, குடியில் இருக்கிறவங்கன்னு சொல்லி ஒரு பொம்பளை வீடியோ போடுறான். இன்னொரு பன்னாடை, ஊர் முழுக்க ஆபாச வார்த்தையிலே யூடியூப்பில் பேர் வாங்கின ஒரு பன்னாடை ஒரு வீடியோ போடுது. இதெல்லாம் என்னென்னா, அந்த பெண் மீது அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி தான் இருந்து எடுத்து குடிச்சேன்றாங்க. உண்மை என்னன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த மாதிரி அபாண்டமாக பொய் பரப்புகிற இந்த கேங் எல்லாமே ரூட் மாஃபியா தான் பணம் கொடுத்து அந்த மாதிரி பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. நிறைய பொய்கள் அப்படி பரப்பியிருக்காங்க. இப்போ அந்த அம்மா கேட்குற விஷயம், சார் என்னுடைய கன்சர்ன் இல்லாமல், என் நாலேஜ் இல்லாமல் என் மகளுடைய உடம்பை எடுத்துகிட்டு போய் எப்படி எரிப்பீங்க? நான் என் மகளுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் வேணும், அது நீதி கிடைக்கிற வரை என் பொண்ணு உடம்பை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கடையில் என்னுடைய கணவரை போலீஸும் அந்த பகுதி எம்எல்ஏவும் அமைச்சர்லாம் மிரட்டி உருட்டி கூப்பிட்டு போய் ஏதோ அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து உடம்பை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. ஏன் எரிச்சிங்கன்னு கேட்குறாங்க. இப்போது அந்த அம்மா மீது தனியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உண்மையாக பொய்யானது அப்புறம். அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே அந்த பழக்கம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் 2வது விஷயம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால்
நீங்க மடமாத்திர வேலை செய்யறானுங்கல்ல இந்த ரூட் மாஃபியா, இதை ஏன்டா செய்றீங்க? மானங்கட்டவன்களே, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பெண் மீது அக்கறை இருந்தா, பெண்கள் பாதுகாப்பு மீது அக்கறை இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட யாரும் அவனை கைது பண்ணிருக்காங்கன்னா அவன் மீது உடனடியாக நடவடிக்கை, விரைந்து நடவடிக்கை எடுங்க. அவனை தூக்கில் போடுங்க, அவனை என்கவுண்டர் பண்ணுங்க. யாரும் கேட்க மாட்டாங்க எதுவுமே. சினிமாவில் காமிக்கிறீங்கல்ல, தெரிய படத்துல காட்டுவீங்கல்ல, பொம்பளை மேல கை வச்சா, பொண்ணு மேல கை வச்சா பாலத்துக்கு தொங்க விடுவீங்கல்ல. ஒரு அம்மா கேட்குது, ஒரு பெண்மணி கேட்குறாங்களே ஆவேசமா, சினிமாவில் காமிக்கிற மாதிரி காட்டுவீங்கன்னு சொல்லி தானே ஓட்டை போட்டோம் நாங்க. நீ ஹீரோன்னு சொல்லி, நீ அப்படித்தானே ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லி தானே உனக்கு ஓட்டு போட்டோம். இப்போ வந்து நீ வந்து சும்மா அறிக்கை விட்டுன்னு இருக்கிற, எக்ஸ் தளத்துல பதிவு போட்டா நீ பெரிய அப்பாட்டக்கர் சிஎம் ஆயிட முடியுமான்னு கேட்குறாங்க. நான் கேட்கல, அந்த அம்மா கேட்குது. மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க, ஆனா வாயே திறக்கவே இல்லை. சிஎம் சார் எப்போ சார் பேசுவீங்க? விளாத்திக்குளம் மாணவி அந்த பாத்ரூம் போன இடத்துல பாத்ரூம் வசதி கூட சைக்கிள் கொடுக்க முடியலையா சிஎம் சார் கேட்கலையா அப்படின்னு கேட்டீங்கல்ல. அந்த விளாத்திக்குளம் மாணவி அந்த படுகொலையில திமுக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஆளை வந்து கைது பண்ணி ஒரு 3 மாதத்திற்குள்ளாக இப்போது இன்னைக்கு தண்டனை விவரம் அறிவிச்சிட்டாங்க. இந்த தண்டனை விவரம் மட்டும் தான் அறிவிக்கல. நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த தர்ம முனீஸ்வரன் சொல்லப்படுகிற அந்த நாய், அந்த புறம்போக்கு நாய் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு நீதிமன்றத்தில் வந்திருக்கு. என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க, என்ன தண்டனை, தீர்ப்பு குற்றவாளின்னு வந்துருச்சு. என்ன தண்டனை விவரம்னு 2 மணிக்கு மேலே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த தீர்ப்பினுடைய விவரம் வரும். தனியாக நான் சொல்றேன் அது என்னன்னு. ஆக அப்போது இருந்த காவல்துறையுடைய வேகம், அந்த குழந்தைக்கு நடந்த உடனே பொங்கி எழுந்தார் இல்லையா இப்போதைய சிஎம் சார். அப்போ பொங்குனீங்கல்ல சார், இப்போ ஏன் சார் பொங்க மாட்டேங்கிறீங்க? இப்போ அப்படியே உள்ளே இருக்கீங்களே சார், பொங்கி வரமாட்டீங்களா சார்? இன்றைக்கு கூட்டம் நடத்தியிருக்கார். சட்டம் ஒழுங்கு குறித்து உயர் அதிகாரிகளோட கூட்டம் நடத்தியிருக்காரு. கூட்டம் நடத்தின உடனே இந்த ஊடகங்கள், மானங்கட்ட ஊடகங்கள், இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் அனைத்துமே என்ன போடுறாங்க தெரியுமா? முதலமைச்சர் அதிரடி காட்டுகிறார், தீவிர நடவடிக்கை எடுக்கிறார், கடும் தண்டனை கொடுக்கிறார் அப்படின்னு தலை போடுறானுங்க. என்னடா பேசினாரு அப்படின்னா அது சொல்ல தெரியல. விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அறிவுறுத்தினாராம். இது எல்லாரும் சொல்றதுதான். இதுல நீ முதலமைச்சரா இருந்து என்ன, உன் ரோல் என்ன? எப்போ வாய் திறந்து பேசுவீங்க? அந்த அம்மா கேட்குது இல்ல, குழந்தையோட அம்மா, எனக்கு காமிக்காம, என் அனுமதி இல்லாம என் பொண்ணு உடம்பு எப்பரா எரிச்சிங்கன்னு கேட்குத. நாட்டுக்கிட்டு சாக வேணாமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலையா உங்களுக்கு? காவல்துறை கையில வச்சு என்ன பண்றீங்க? டெய்லி தினம் தினம் கொலை கொள்ளை, தினம் தினம் கொள்ளை, தினம் தினம் கொலை. உங்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடங்கிட்டீங்க. நான் ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேன். இதுல ஒரு பெரிய சதி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இந்த தாவேக அரசு குறித்து, இந்த தாவேகாவுடைய செயல்பாடுகள் குறித்து, அமைச்சர்கள் செயல்பாடுகள், முதலமைச்சர் செயல்பாடு, ரூட் மாஃபியா பத்தி யார் பேசினாலும் உடனடியா அந்த செய்தியாளர்கள் அல்லது அந்த யூடியூபர்கள் மிரட்டப்படுறாங்க. நான் அது சம்பந்தமா ஒரு வீடியோ, தனி வீடியோ ஒன்று போடுறேன். எனக்கு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போது இந்த சம்பவம் குறித்து நம்ம வந்து பேசும்போது எனக்கு ஒரு ஹத்ரஸ்ன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், ஆனால் வட மாநிலத்தில் இது சர்வசாதாரணங்கள தலித் பெண்கள்லாம் வந்து கடுமையாக தாக்கப்படுவது, கூட்டு பாலியல் வல்லுறவு பண்றது. நீங்க பில்கிஸ் பானு வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரன் அந்த வேலையை பார்த்தது. பில்கிஸ் பானுடைய கொடூர அந்த குடும்பத்தார் 13 பேருக்கு மேற்பட்ட நபர்களை வெட்டி கொன்னதுக்கு ஒரே ரீசன், பக்கத்து வீடு இவங்க முஸ்லீம், இஸ்லாமியர் என்பதற்காகவே கடுமையாக தாக்கப்பட்டார். அந்த பெண் வந்து செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போனதுனால அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு, பில்கிஸ் பானு. அந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் முன்கூட்டாவே நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டது. எவ்வளோ அசிங்கம் இல்லையா? அவங்க மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினது தான் பாஜக. அப்படி படுபயங்கர மோசமான கொடூர செயல்கள் நார்த்தில் நடந்துட்டு இருந்துச்சு. நாம என்ன படிப்போம்? செய்தி படிப்போம். ஓ, ஊபியில் இப்படி நடந்திருக்கு, மாப்பியில் இப்படி நடந்திருக்கு, பீகார்ல நடந்திருக்கு, அஸ்ஸாம்ல நடந்திருக்கு, மணிப்பூர்ல இப்படி நடந்திருக்கு. மணிப்பூர்ல கொடுமையான விஷயம், ராணுவ அதிகாரி பொண்டாட்டினா கூட பரவாயில்ல, நிர்வாணம் பற்றி ரோட்ல கூட்டிட்டு வருவானுங்க. இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் மெத்த படித்தவர்கள் வாழ்கிற நாட்டில் இருக்கோம், அன்பாக பேசுகிற பழகுகிற நாட்டில் இருக்கோம். உலகத்துக்கே நம்ம அன்பை போதித்தவர்கள், நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழ்நாட்டில் நம்ம வாழறோம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த ஊர்ல ஹத்ரஸ்னு ஒரு கிராமம், யூபியில 2020 கடைசி காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதுல அந்த ஒரு தலித் குழந்தை புல்லு அறுக்க போன இடத்துல கூட்டு பாலியல் வல்லுணர்வு, அதை வந்து அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணி எங்க உண்மை சொல்லிடுவானு கழுத்தை நெரிச்சு நாக்க துண்டிச்சு வீட்டு வாசலை தூக்கி போட்டு ஒரு கூட்டம் ஓடி போச்சு. ஆதிக்க சாதி கூட்டம் ஓடி போச்சு. அந்த பெண்ணை அப்படி தூக்கிட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டாங்க. சிகிச்சை
கிட்டத்தட்ட பல மாதங்கள் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த பொண்ணு ஆனால் தட்டு தடுமாறி பல உண்மைகளை சொல்லிட்டா உயிரோடு இருக்கும் போதே. அதன் அடிப்படையில் பல பேர் மீது வழக்கு பதிவு, பல பேரை தேடினாங்க, கைதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த உடம்ப அந்த பொண்ணு செத்து போச்சு. அப்புறமா சிகிச்சை பலன் இல்லாமல் செத்து போச்சு. பெரிய பிரச்சனை, பிரளயமாக வெடிக்குது. அங்கே அத்தரஸ் கிராமமே பயங்கரமாக வெடிக்குது. காவல்துறை என்ன பண்ணிச்சு தெரியுமா? அங்கே ஒரு யோகி தான் முதலமைச்சர். காவி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நான் வந்து யோகின்னு சொல்லிட்டு மனிதர்களை மதிக்க மாட்டார். புல்டோசர் ஆட்சி நடத்துகிற அந்த சாமியார் இருக்கார்ல, அவர் ஆட்சியில் இருந்த போலீஸ் நள்ளிரவில் அந்த குழந்தையினுடைய உடம்பை தூக்கிட்டு போய் காவல்துறையே எரிச்சிருச்சு. போலீஸே அந்த வேலையை பார்த்துச்சு. இந்தியா முழுமைக்கும் இல்லை, உலகமே அதிர்ச்சியாக பார்த்தது அந்த சம்பவத்தை. இதெல்லாம் நம்ம 2021 பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? யூபியில் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? யூபியில் நடந்ததெல்லாம் கிடையாதுங்க. ஹத்ரஸ் இங்கேயும் வந்துருச்சு. சூலூரில் நடந்த அந்த படுபாதக அந்த குழந்தையினுடைய படுகொலையில் அந்த குழந்தையின் உடம்பை அவங்க அம்மாவுக்கே காட்டாம கொண்டு போய் போலீஸையே அவசர அவசரமாக எரிக்கிறோம். அப்போ சமூக விரோதிகளை மறைமாற்றுவதற்காக, மறைப்பதற்காக, காவல்துறை தடயங்களை அழிப்பதற்காக, பின்னால எந்த விதத்திலையும் அது வந்து எதுவும் தவறு தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக உடலை எரிச்சிங்களா? காவல்துறை உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இந்த வேலையை நீங்கள் செய்யலாமா? ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸ்னு தமிழ்நாடு போலீஸை தட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் உங்களுக்கு ஏங்க ஆட்சி வரும், இன்னைக்கு இந்த ஆட்சி வரும், நாளைக்கு வேற ஆட்சி வருங்க. நீங்கள் அதிகாரிகள் நேர்மையாக இருக்க பாருங்க, இந்த தப்பை செய்யாதீங்க. இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த பெண் அதிகாரி இப்படி பண்ணிக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஒரு ஐபிஎஸ். அவங்க வந்து இந்த அவங்களுக்கு எப்பவுமே ரீல்ஸ், அவங்களும் ஒரு ரீல்ஸ் பைத்தியம் போல இருக்கு. இப்படியே பண்ணிக்கிட்டு அவங்க சைக்கிளில் போய் ஆய்வு நடத்தின கதையெல்லாம் கூடவே ஒரு கேமராமேன் வச்சுலாம் கடந்த காலங்களில் இருக்குது அந்த வீடியோலாம். ஒரு பெண் குழந்தை கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கா, அது சம்பந்தமாக குற்றவாளியை பிடிச்சிட்டோன்னு பேசுகிற நீங்கள் எப்படி சிரிக்க முடியுது? எப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல முடியுது? மனிதாபிமான உணர்வு இருக்க வேணாமா? காக்கி சட்டை போட்டால் அதெல்லாம் மறந்துடுமா உங்களுக்கு? ரொம்ப தவறான விஷயங்க இது. தயவு செய்து இதை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. தமிழ்நாடு மக்கள் காவல்துறையை நம்புகிறாங்க. நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க. இதை விட கொடூரம் என்ன, அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களும் இதே மாதிரி பல்ல காட்டுதுங்க. கீர்த்தனான்னு ஒரு அமைச்சர், எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் பைத்தியம். அது எங்கே போனாலும் அதான் பண்ணும். ஆய்வு நடத்த ஆஸ்பத்திரிக்கு போகுது. இந்த அம்மாவுக்கும் ஆஸ்பத்திரி ஆய்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த அம்மா துறை வேற, தொழில்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. தொழில்துறையில் இருக்கிற பிரச்சனையை போய் பார்க்க சொன்னால் ஆஸ்பத்திரிக்குள்ளே பிஜிஎம் போட்டு போகுது ஆய்வு நடத்துகிறேன்னு. எவன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு தெரில. இதையெல்லாம் முதலமைச்சர் விஜய் வந்து வேடிக்கை பார்த்து கண்டுக்காமல் விட்டார்னா காரி துப்பும் விஜயனுடைய ஆட்சியை. இந்த 13 நாள் ஆட்சியே சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. அந்த அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு, பல்ல காட்டிக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. இவங்க ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர். அடிப்படையில் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் அறிவு வேணாமா? அது இன்னொரு அமைச்சர் ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அந்த அம்மாவும் பதில் சொல்ல தெரியல, திருன்னு முடிக்குது, சிரிக்குது. இந்த கொடூரங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் என்னென்ன கூத்துக்கள்லாம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆக மொத்தம் அத்ரஸ் சம்பவத்தில் வடநாட்டில் நடந்தது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மிக கொடூரமான இன்னொரு முகத்தை தமிழ்நாடு காவல்துறையை வைத்து கொண்டு விஜய் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் என்னென்ன விஷயங்கள் அவர் செய்ய போறாருன்னு தெரியல. மிக மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கடுமை காட்டினால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு சீருக்கு வரும். ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர் குலைஞ்சி போச்சு. எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் தான் இருக்கு. இதை எப்படி விஜய் முன்னெடுக்க போறார்? விஜய் எப்படி அதை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஓட்ட போறார் இப்படி வச்சுக்கிட்டு? ஏன்னா வந்து காவல்துறையே அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. காவல்துறை யார் சொல்லி என்ன கேட்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க, அவங்களே நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. ஆக விஜய் நிர்வாக சீர்கேடு என்பது அம்பலத்துக்கு வந்திருக்கு, வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதான் அந்த சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்றது. உண்மையிலேயே ஒரு சின்ன பிள்ளைய நம்பி தான் ஓட்டு கேட்டாரு. சின்ன பிள்ளைங்க தான் ஓட்டு போட சொல்லிச்சு. இன்னைக்கு எல்லா பெற்றோரும் கதறாங்க, என் பிள்ளை கேட்டானே, ஓட்டு போட சொல்லி நான் போட்டனே, என் பிள்ளைய காப்பாற்றி கொடுன்னு ஒரு அம்மா மெரினால் நின்று கதறுது. இப்போ அலையில் அடிச்சுன்னு போயிட்டான் அந்த பையன், காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. அந்த பையன் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, விஜய் சார் என் பையனை காப்பாற்றுங்க. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் விஜய் இந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்துருக்காரு. அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. இப்போ இந்த விஷயத்தில் என்ன பண்ண போறாரு? இந்த அம்மா கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, பதில் சொல்லுங்க சார், சிஎம் சார் பதில் சொல்லுங்க. அந்த அம்மா கேள்வி கேட்டிருக்கல, என் நாலேஜ் இல்லாமல் என் குழந்தைய எடுத்துகிட்டு போய் என் உடம்பு, என்னுடைய குழந்தை உடம்பு எடுத்துகிட்டு போய் எப்படி எரிச்சிங்க நீங்கள், யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்டு அக்கறாங்களே, அதை கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? இல்லை அதுக்கும் வழக்கம் போல்
ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவு போடுவீங்களா? இல்லைன்னா ரூட் மாஃபியா வச்சு பொய் பரப்புவீங்களா? அந்த போலியாக வீடியோ போட்ட அந்த பொம்பளைங்களெல்லாம் பிடிக்கணுங்க. சட்டப்படி அந்த பொம்பளைங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இதில் சில பன்னாடைகள் இருக்கு. இந்த தாவேக கும்பலை சேர்ந்த சில பன்னாடைகள் எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறானுங்களாம். வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த போடுறவனை தான் முதல்ல பிடிக்கணும். பூரா வதந்தி அந்த பையன் தான் போட்டான். ஊர்பட்ட வதந்தி போட்டிருக்கான். அவன் எக்ஸ் தளத்தை முதல் எடுத்து போய் பாருங்க. அவ்வளவு வதந்தி, ஊர் முழுக்க வதந்தி பரப்பி வச்சிருந்தான். எக்ஸ் தளத்திலையும் இன்ஸ்டாகிராம்லையும் வதந்தி பரப்புறதுல தாவேகா மிச்சத்துக்கு ஆளே கிடையாதுடா தம்பி. முதல்ல பிடிச்சி உள்ள போனோன்னா உங்களை தான் பிடிச்சி உள்ள போகணும். இதுல மிரட்டி பார்க்குறானுங்களா வேற? இதெல்லாம் தாண்டி தாண்டா தம்பி எல்லாரும் வந்திருக்காங்க, புரியுதா? முதல்ல இதெல்லாம் போய் உங்க அண்ணன் இருக்காரு, உங்க நொன்ன, அவர் கையில போய் சொல்லு. வெறும் ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க தலைவா, நம்ம ரியல் ஆட்சி நடத்துவோம். எவ்வளவு காலத்துக்கு ரீல்ஸ் ஓட்ட முடியாது தலைவா, ரீல் அந்து போச்சு, ரீல் அந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு போய் சொல்லுங்க. ரியலாக உண்மையாக ஆட்சி அதிகாரம் கையில கிடைச்சிருக்கு. மரியாதையான ஆட்சியை கொடுத்து மக்கள்கிட்ட மரியாதை பெற்றுக்கொண்டால் விஜயனுடைய ஆட்சி நிர்வாகம் குறித்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா இவங்க நீண்ட காலம் நீடிப்பது ரொம்ப கஷ்டங்க. இந்த ஆட்சி ரொம்ப காலம் நீடிக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தந்தால் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.